வணக்கம் மக்களே. இப்பொழுது நான் பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். பருப்பு வந்து புரோட்டீன் அதிகம் உள்ளது, அதனால் சின்ன பசங்களாம் நிறைய சேர்த்துக்கணும். அதனால் இந்த அளவு வெங்காயம், ஒரு 4 பூண்டு பல், ஒரு 4 பச்சை மிளகாய், இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். சும்மா இப்போ நைஸாக அரியணும்ல, அதனால் மிக்ஸி ஜாரில் போட்டு என்ன மியூட்டில் வச்சோம்னா நல்லா மசிஞ்சு நைஸாக வந்துடும். நைஸாக அரைப்பட்டு வச்சு பாருங்கள். அதுக்காக இதில் போட்டு மியூட்டில் போட்டு ஓட்டினோம்னா மிக்சியில் நல்லா நைஸாகிடும். பல்ஸ் மோடில் போட்டு ஓட்டினோம்னா சீக்கிரமாக மசிஞ்சிடும், நல்லா நைஸாகிடும். அது வடைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நம்ம நைஸாக அறிய முடியல, ரொம்ப நேரம் ஆகும். பசங்க எங்கே அறியும், பசங்களாம் அறியாது. இந்த அடுத்தது இந்தாங்க, இந்த கடலைப்பருப்பு ஒரு கப்பு, ஒரு கரண்டி துவரம்பருப்பு ஒரு கரண்டி போட்டு ஊற வச்சுருந்தேன். அந்த ஊற வச்சது காலையில் ஊற வச்ச ஒரு மணி நேரம் ஊறினா கூட போதும். ஊற வச்சு அதை இப்போ அரைக்கிறோம். மிக்சியில் அரைச்சி அதில் இந்த வெங்காயத்தை போட்டு இந்த அளவு உப்பு போடணும், இந்த அளவு சோம்பு போடணும், அவ்வளவுதான். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். முக்கால் இதாக இருக்கணும், முக்கால் பங்காக இருக்கணும் அரைப்பட்டது. பாதியாகவும் இருக்கக்கூடாது, 1-2 இருக்கக்கூடாது, முக்கால் பங்காக அரைஞ்சிருக்கணும். இதில் வெங்காயம், கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய், வெங்காயம், அவ்வளோதான். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்க வேண்டியதான். உப்புலாம் போட்டாச்சு. உப்பு கொஞ்சம் போட்டு கருவேப்பிலை நல்லா கலந்து இப்போ அடுப்பை காமிக்கிறியா, இந்த பக்கம் வச்சிருவேன். கருவேப்பிலையெல்லாம் போட்டு இந்த உருட்டி அப்படியே வச்சு. இதுதான் பருப்பு வடை. பருப்பு ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு. இப்போ கடையில் போய் அது எதுவும் வாங்கி திங்கிறதுக்கு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாத்தையும் அது மாதிரி இந்த எல்லா மாவையும் பொரித்து அப்படியே வடையாக தட்டி போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது. இதுதான் பருப்பு வடை. இதுதான் பருப்பு வடை. இதை சட்னி வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம், சும்மாவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் அதை நைட்டில் சாப்பிட்லாம், ஈவினிங்கில் சாப்பிட்லாம். இப்போ பிள்ளைங்களுக்கு இது ஒரு ஸ்நாக்ஸாகவே பயன்படுத்திக்கலாம். சும்மா ஒரு கப்பு பருப்பு, ஒரு கப்பு கடலைப்பருப்பு, ஒரு கப்பு துவரம்பருப்பு, ரெண்டையும் ஊறப்பட வேண்டியது. அப்படியே இது மாதிரி வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு சோம்பு போட்டு அரைச்சி செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். இது மாதிரி சத்துள்ளதாக செஞ்சு சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கும் செய்ய தெரியாத பிள்ளைங்கள்லாம் கற்றுக்கிட்டு செய்யுங்க. வணக்கம்.